நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சோலார் சிஸ்டம்ல இருக்க எல்லா பிளானட்ஸ்க்கும் பார்த்தோன்னா, மூன் இருக்கும். ஜூபிட்டருக்குலாம் பார்த்தோன்னா, ஒரு 63 மூன் கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா, எர்த்ல பார்த்தோன்னா, ஒரே ஒரு மூன் தான். இப்ப ரீசென்ட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 56.6 டேஸ்க்கு மட்டும் டெம்பரரியா நமக்கு ஒரு மூன் வரப்போது. அப்படி மூணுன்னோனே நம்ம நெனைக்கிற மாரி ஒரு ஒயிட் கலர் பால் மாரி ரவுண்டா இருக்கும். டெய்லியும் நைட்டு வரும். நம்ம குழந்தைங்கலாம் சாப்பாடு ஊட்டிட்டு இருப்போம். அந்த மாரி மூன்னா, இது அப்படிப்பட்ட ஒரு மூன் இல்ல. இது வந்து ஒரு டெம்பரரி மூனுன்றாங்க. இது ஆக்சுவலா ஆனா மூனே இல்ல. இது வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு. இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நம்மளோட எர்த்த சுத்தி ஒரு 56 நாளுக்கு இப்படி சுத்திட்டு இருக்குன்ற மாரி சொல்றாங்க. இத எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால சதர்லாண்ட்ல ஒரு டீம் வந்து நாசால வொர்க் பண்றாங்க. அவங்க ஆகஸ்ட் மந்த்லேருந்து இத வந்து க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த செப்டம்பர் 29லேருந்து நவம்பர் 25 வரைக்கும் நமக்கு ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமிய நோக்கி வந்துட்டு இருக்குன்னு. நார்மலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆஸ்ட்ராய்டுலாம் நம்ம வந்து ஹாலிவுட் படத்துல பார்த்திருக்கோம். இந்த ஆஸ்ட்ராய்டுலாம் ஒரு 3 ரூல் தான் ஃபாலோ பண்ணும். ஒண்ணு வந்து நம்ம பூமி கிட்ட வர மாரி வந்து வேற எங்கேயாவது போயிடும். இல்லன்னா வந்து இந்த ஹாலிவுட் படத்துல காட்டுற மாரி திடீர்னு எல்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க. மேலேருந்து ஒரு கல்லு மட்டும் சர்ருன்னு வந்து டமால்னு பூமியில அடிச்சு, அந்த இடமே ஒரு மாரி ஓட்டையாக்கி, அதுக்கப்புறம் நெறைய பிரச்சனைலாம் ஆக்கும். 3வது வந்து ரொம்ப ரேரான டைப். என்னன்னா, அது ஒரு ஆர்பிட்ல வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நம்மளோட எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால நம்ம எர்த் கிட்ட கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு, திரும்பி அதோட ஆர்பிட்ட நோக்கி போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாரி தான் இப்ப நடக்கப் போகுது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு ஒரு நேம் வச்சிருக்காங்க. 2024 PT5. இது வந்து செப்டம்பர் 29த் நம்ம எர்த் கிட்ட வந்துட்டு, நார்மலா நம்ம மூன் மாரி சுத்தும். நம்ம மூன் வந்து எப்படின்னா, ஒரு ரவுண்டா சுத்தும். அதனால தான் நமக்கு இந்த டே, நைட்லாம் வந்துட்டுருக்கு. பட் இது அந்த மாரி சுத்தாம, ஒரு ஹார்ஸ் ஷூ ஷேப்ல சுத்துமாம். நம்ம எர்த் இங்க இருக்குன்னா, இது இப்படி வந்துட்டு இப்படி போயிடுமாம். போயிட்டு இது வந்து டோட்டலா நம்ம எர்த்த விட்டு வெளிய போயிடுமான்னா போகாது. இந்த நவம்பர் 25க்கு அப்புறம் நம்ம இந்த ஆர்பிட்ல இருக்காது. ஆனா எர்த் கிட்டயே தான் சுத்திக்கிட்டு இருக்குமாம். மேபி இது வந்து ஜனவரி 2025 கூட திரும்பி ஒரு வாட்டி நம்ம ஆர்பிட்ல வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குன்ற மாரி சொல்றாங்க. இது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோன்னா, இந்த அர்ஜுனா ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த மகாபாரத்ல இருந்து இன்ஸ்பயர் ஆனது தான் இந்த அர்ஜுனன் கேரக்டர். அங்க ஒரு நம்ம ஸ்பேஸ்ல வந்து அப்படி ஒரு நேமே வச்சிருக்காங்க. அங்க இருந்து தான் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா, நம்ம பூமிய நோக்கி வந்துட்டு இருக்கும். இந்த செகண்ட் மூனோட சைஸ் பார்த்தோன்னா, ஒரு பஸ் சைஸ் இருக்குமா. ஒரு 33 ஃபீட் லாங் இருக்குமா. அதனால நம்ம நெனச்சுட்டு இருப்போம். 2 மூன் வரப்போது நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து நம்மளோட நேக்கட் ஐலயும் தெரியாது. நார்மலான ஒரு டெலிஸ்கோப்லயும் பார்த்தா அதுலயும் தெரியாது. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பீடாவும் சுத்தும். அது இல்லாம ரொம்ப டிம்மா இருக்கனால அதுலயுமே தெரியாதாம். ஸோ பார்க்கணும்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டெலிஸ்கோப் வச்சிருந்தா மட்டும் தான் இந்த செகண்ட் மூன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த 2024 PT5 ஆஸ்ட்ராய்டுனால பூமிக்கு எந்த ஆபத்துமே இல்ல. ஏன்னா அது வந்து வரும் நம்மளோட எர்த் ஆர்பிட்ல சுத்திட்டு அது பாட்டுன்னு போயிடும். இது வந்து செகண்ட் மூன், டெம்பரரி மூன்னு வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம உலகத்துல வரப்போகுதுன்னா அதுதான் இல்ல. இதுக்கு முன்னாடியே இந்த மாரி 2, 3 ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமி கூட மூன் மாரி சுத்திட்டு போயிருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 2020 CD3ன்னு ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம எர்த் கூடயே இந்த செகண்ட் மூன் மாரி ரொம்ப வருஷமா சுத்திட்டு இருந்தது. சுத்திட்டு 2020ல பார்த்தோன்னா அதோட ஆர்பிட்ட பார்த்துட்டு போயிடுச்சாம். இது வந்து திரும்பி கூட வருமாம். ஸோ இது வந்து ஒன்ஸ் நம்ம ஆர்பிட்ட விட்டு வெளிய போயிட்டு திரும்பி சுத்திக்கிட்டு அதே மாரி நம்ம ஆர்பிட்ல வர்றது கூட சான்ஸ் இருக்கு. அதே மாரி பார்த்தோன்னா 1981ல கூட ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம பூமியில சுத்தி இருந்தது. 2022 NXIன்னு அது 1981ல போயிட்டு திரும்பி 2022ல வந்து நம்ம எர்த் கூட சுத்திட்டு திரும்பி போயிருக்கு. இப்போ வந்து திரும்பி 2051ல நம்ம எர்த் கிட்ட வரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ வந்திருக்க நம்மளோட செகண்டரி மூன் கூட 2024 PT5S இருக்குல்ல, அது கூட நம்ம அந்த ஆர்பிட்ட விட்டு நவம்பர்ல போயிட்டு திரும்பி 2055ல கூட நம்மளோட ஆர்பிட்ல வந்து சுத்தும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கு எப்பவுமே இந்த ஸ்பேஸ பத்திலாம் தெரிஞ்சுக்கும்போ ரொம்ப ஒரு மாரி அதிசயமா இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில மேல ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம கூட ரீசென்ட்டா இந்த சேனல் ஆரம்பிச்ச ஸ்டார்ட்டிங்ல பார்த்தா 2020ல ஒரு டாபிக் கூட போட்டிருந்தோம். இந்த கிரேட் கன்ஜங்ஷன் அப்படின்ட்டு. நம்ம வந்து நேக்கட் ஐல ஜூபிட்டரையும் சாட்டர்ன்லாம் பார்க்கலான்னு. நம்ம கூட அத பார்த்துருக்கோம். நம்ம கூட ஒரு எர்லி மார்னிங் நின்னுட்டு ரொம்ப கிளியராலாம் தெரியல. ஏதோ 2 டாட் மாரி இருந்தது. அதுல ரிங் எல்லாம் தெரிஞ்சது. அந்த மாரி வந்து இந்த ஸ்பேஸ்ல நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மாரி ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வால் நட்சத்திரம்ன்றதெல்லாம் ஒரு மாரி என்னால அத அக்செப்ட்டே பண்ணிக்க முடியல. ஒரு ஸ்டார் வந்து அப்படியே எரிஞ்சு கீழ போகும்னு. நான் அத பார்த்துருக்கேன். ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். நீ அந்த மாரி ஏதாவது காமெட்ஸ்லாம் பார்த்துருக்கியா? ஆனா, நான் அந்த மாரி பார்த்ததில்ல. ஆனா, ஒரு விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஒரு விஷயம் நடந்தது. அது எப்பன்னா, ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு கூப்பிட்டாங்க. பிர்லா பிளானட்டோரியம் அங்க. நான் வந்து எனக்கு தெரியாது. இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாரி சும்மா போயிட்டேன். அங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து நோ ஷேடோ டே அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஷேடோவே இருக்காதுன்ட்டு. அங்க வந்து முன்னாடியே வர சொல்ட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் குடுத்தாங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாரி எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு, அங்க நெறைய டாய்ஸ், பொம்மைலாம் வச்சிருந்தாங்க. ஒரு போல் மாரி வச்சிருந்தாங்க. என்னென்னமோ பெண்டுலம் அந்த மாரிலாம் வச்சிருந்தாங்க. நம்ம பார்க்கும்போது அப்படி ஷேடோ இருக்கும். கரெக்ட்டா டைம் சொன்னாங்க. 11 மணிக்கு டைம் சொன்னம்போது ஒரு 5 நிமிஷம்
எல்லாமே ஷேடோவே இல்ல. எங்கேயுமே ஷேடோ இல்ல. அது பயங்கர ஆச்சரியமா இருந்தது. அந்த 5 நிமிஷம் முடிஞ்சோனே ஷேடோ வந்துச்சு. அது பார்க்கறதுக்கே பயங்கர ஆச்சரியமா இருந்தது. எப்புட்றா ஷேடோ இல்லாம இருக்கு அப்படின்ற மாரி இருந்தது. அதே மாரி இந்த கிரகணம்னு சொல்லுவாங்களே, இந்த சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் அது கூட ஒரு மாரி பார்க்கறதே ஆச்சரியமா இருக்கும். ஒரு சூரியன வந்து ஒரு நிலா மறைக்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. நம்மளே அத பார்ப்போம். நம்ம வந்து அத ஒரு சயின்டிஃபிக்கா எடுத்துட்டு இருப்போம். அந்த டைம்ல வந்து இந்த பிரெக்னன்ட் லேடீஸ்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா குழந்தைக்கு பாதிக்கும். சைனாலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சூரியன வந்து ஒரு டிராகன் அப்போ வந்து சாப்பிடும் அப்படின்ற மாரி நெறைய கதை இருக்கும். அதே மாரி இந்த ஆஸ்ட்ராய்ட பத்திலாம் படிக்கும்போது தான் நான் ஒண்ணு பார்த்தேன். என்னன்னா, நமக்கு இப்ப ரீசென்ட் டைம்ல பார்த்தா, இந்த நாசாலேருந்து நெறைய த்ரெட் வந்துட்டு இருக்கு. ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம பூமியோட ஆர்பிட்ட நோக்கி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் அது வந்து பாதிக்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா, அது டைரக்ட்டா நம்மளோட ஆர்பிட்ல வருது. ஆர்பிட்ல வந்து நம்ம வேர்ல்டுல வந்து தாக்கும் அப்படின்ற மாரி நெறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிதான் இந்த டைனோசர் அழிஞ்சதுன்னே ஒரு கதை இருக்கு. என்ன ஆயிருக்குன்னா, ஒரு 66 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் சைஸ்க்கான். ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம எர்த் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆட்டம் பாம் வெடிச்சா எப்படி எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த மாதிரி பரவன உடனே அங்கே பக்கத்தில் இருக்க கிரியேச்சர்ஸ்லாம் அப்படியே இறந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டக்குன்னு மழை மாதிரி வந்திருக்கான். ரொம்ப சூடான ஏதோ ராக் மாதிரிலாம் வந்திருக்கான். அதில் தான் மொத்த டைனோசர் இனமே அழிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அழிஞ்சு தான் நம்மளே வந்திருக்கோம். அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இன்கேஸ் இப்போ இருக்க டெக்னாலஜி படி வச்சு ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம மேலே நம்ம பூமியை நோக்கி வருது, இது நம்மளை அடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்காக நாசால என்ன பண்ணியிருக்காங்கன்னா டார்ட்னு ஒரு மிஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு ஆஸ்ட்ராய்டை ஒரு சின்ன சேட்டலைட், சின்னதில்லை ஒரு சேட்டலைட் வச்சு அனுப்புகிறாங்க. அதோட ஒரு இமேஜ் கிராஃபிக் இமேஜ் காட்டுறாங்க. ஒரு ஆஸ்ட்ராய்டு பார்த்தோன்னா ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டை சுற்றி ஒரு குட்டி ஆஸ்ட்ராய்டு அதோட ஆர்பிட்டில் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த டார்ட் சேட்டலைட் என்ன பண்ணுதுன்னா போய் கரெக்டாக அந்த ஒரு சின்ன ஆஸ்ட்ராய்டை இடிக்குது. இடித்த உடனே அது சுற்றிக்கிட்டு இருந்த ஆர்பிட்லேருந்து கொஞ்சம் சைடு மாறி அதுக்கு க்ளோஸராக சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து அவங்க வீடியோவாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மிஷின் சக்ஸஸ் ஆன உடனே எல்லாம் கத்துறாங்க. அப்படி இந்த மாதிரி எஸ் நாங்கள் சாதிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஏதாவது நம்ம எர்த்தை நோக்கி வந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஒன்றை பண்ணி அவங்கள வந்து அந்த ஆஸ்ட்ராய்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடலாம். நம்ம இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி வானத்தை பூமியை நோக்கி எரிக்கல் வரும், இவங்க இங்கேருந்து கன்னெல்லாம் வச்சு அதை சுட்டு இப்படி வழியெலாம் நவுத்தி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு. இப்போவுமே நாசாவில் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய ஆஸ்ட்ராய்டு வந்து ஏர்த்தை நோக்கி வந்துட்டுருக்கு. ஒரு 5 ஆஸ்ட்ராய்டு இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்குமா கூட பார்த்தோன்னா ஒரு பீனட் மாதிரி இருக்க ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம ஏர்த்தை நோக்கி தான் கொஞ்சம் க்ளோஸாக வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த வானத்துலேருந்து ஆஸ்ட்ராய்டு வர்றதுலாம் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. அது நம்ம பூமியெல்லாம் பாதிக்காமல் இப்படி வானத்தில் பறந்து போச்சுன்னா ஜாலியாக பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு இருக்கலாம். இப்போ வேறு நமக்கு இந்த செகண்ட் மூன் வருது, கரெக்டாக ஒரு 56 டேஸ் வருது. அவங்க வேறு சொல்லிட்டாங்க நேக்கட் ஐயோ பைனாக்குலர் இந்த மாதிரி டெலஸ்கோப்லாம் வச்சு பார்க்க முடியாது. ப்ரொஃபஷ்னலாக ஏதாவது மேபி நீ சொன்ன மாதிரி இந்த பிரில்லா பிளானட்டோரியத்தில் ஏதாவது கிளாஸ் மாதிரி வச்சு போட்டாங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம்.